வணக்கம் நண்பர்களே. நம்முடைய பெரியவங்க எப்போவுமே நமக்கு சொல்லுவாங்க ஜாக்கிரதையாக இரு. ரொம்ப சிம்பிளான சகஜமான ஒரு வார்த்தை தான் ஜாக்கிரதையாக இரு. எதுலேயும் போய் மாட்டிக்காத ஜாக்கிரதையாக இரு. இந்த உலகத்தில் இந்த மனிதர்கள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இரு. அவங்க சொல்கிறதுக்கான அர்த்தம் என்ன? ஜாக்கிரதையாயிரு ஜாக்கிரதையாயிருன்னு சொல்கிறதுக்கு பின்னாடி யார்கிட்ட நம்மளை ஜாக்கிரதையாக இருக்க சொல்கிறாங்க? கொஞ்சம் யோசிப்போம். 5 விதமான மனிதர்கள்கிட்ட நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இந்த 5 விதமான மனிதர்களில் முதல் ரக மனிதர்கள் உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், கூடவே இருக்கலாம். ஆனால் ஒரு சின்ன பொறாமை அவங்களுக்குள்ளே எழக்கூடியதாக இருக்கலாம். எப்பவும் சம அந்தஸ்தில் அவங்களுக்கு ஈக்குவலாகவே நீங்கள் இருந்துடணும் அப்படின்னு நினைப்பாங்க. மிஞ்சி போகும்பொழுது, நீங்கள் வளர்ந்து போகும்பொழுது அவங்களுக்கு வலிக்கக்கூடியதாக இருக்கும். எந்த மனிதர்கள்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக ஜாக்கிரதையாக இருக்கணும். 2வது, இந்த நண்பர்களாக இருக்கக்கூடியவங்களை தாண்டி விரோதிகளாக நினைக்கக்கூடியவங்க. இந்த விரோதிகளாக நினைக்கக்கூடியவர்கள் அப்படின்றவங்க என்ன சொல்கிறது, நாம் அவங்கள விரோதியாக நினைக்க மாட்டோம், ஆனால் அவங்க நம்மளை விரோதியாக நினைப்பாங்க. நம்மளோட வீழ்ச்சி அவர்களை மகிழ்விக்கக்கூடியதாக இருக்கும். நம்முடைய வளர்ச்சி அவங்களுக்கு மிகப்பெரிய எரிச்சலை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த விரோதிகளாக அவங்கக்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது 2வது விஷயம். 3வது விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், துரோகிகளாக, அதாவது நம்ம கூட உறவினராக இருந்திருக்கலாம், இல்லை நண்பனாக இருந்திருக்கலாம், ஆனால் நம்ம முதுகலையே குத்திட்டு துரோகியாக மாறிட்டு வெளியே போயிருப்பாங்க. இந்த துரோகிகள்கிட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது 3வது விதமான மனிதர்களை பெரியவங்க சொல்லியிருக்காங்க. 4வது விதமான மனிதர்கள் பகையாக மட்டுமல்ல, ஒரு பழிவாங்கலாக, பழி வாங்கிடணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4வது விதமான மனிதர்கள்கிட்ட. பழி வாங்கிறது அப்படின்னா கலியுகத்தில் சும்மா கத்தி எடுத்து கொடுத்துறதும் நம்மளை ஃபிசிக்கலாக ஹார்ம் பண்ணுறதும் மட்டும் இல்லை, உங்களுடைய சரிவை சுவாரஸ்யமாக பரப்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. உங்களுடைய அவமானத்தை உலகத்திற்கு எடுத்து செல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு அசிங்கம் நடந்துருச்சு அப்படின்னா அதை அம்பலப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவங்க உங்களை பழி வாங்க துடிக்கின்ற மனிதர்களாக இருப்பாங்க. எங்கோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு இடர்பாடு அவங்களுக்கும் நமக்கும் ஏற்பட்டிருக்கலாம். அதனால் இந்த பழி வாங்குகின்ற மனிதர்கள் தலை தூக்கியிருப்பாங்க. 4 விதமான மனிதர்கள் சொன்னோம். நண்பர்கள் அப்படிங்கிறவங்க முதல்ல, விரோதிகள் பகையாளிகள் 2வது, பழிவாங்க துடிக்கின்றவர்கள் மற்றும் துரோகிகள். 5வது யார்? 5வது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 5வது நபரை அவ்வளோ சுலபமாக தெரிஞ்சுக்க முடியாது. இந்த 5வது நபரை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஜாக்கிரதை அப்படிங்கிறதுல கவனக்குறைவே இருக்காது. 5வது நபரை அடுத்த காணொலியில் பார்ப்போம்.